கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த நாள்ல கூட நாம 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்துல ஒரு வார்த்தை பார்த்தோம். அங்க யோசேபாத் ராஜா ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறத நாம் பார்த்தோம். He prays from verse hallelujah. ஒரு செய்தி வந்த மாத்திரத்தில் when he hears தன்னுடைய தேசத்துக்கும் தனக்கும் விரோதமாக 3 ராஜ்யங்கள் எழும்பி வருகிறதை கேள்விப்பட்ட மாத்திரத்துல அவன் பயந்து தேவ சமூகத்துக்கு போய் உபவாசம் கூறி உபவாசத்திலையும் ஜெபத்திலையும் கர்த்தரை நோக்கி பல விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறான். அவன் எடுத்த உடனே அவன் என்ன பண்ணலங்க, it didn't count his army, it didn't count his எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, என்ன பண்ணலாம், ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஒரு ஒர்க் அவுட் பண்ணல. அவன் முதல்ல போனது தேவ சமூகத்துக்கு போனான். he did a wise choice. ஒரு ஆரோக்கியமான ஒரு மிக முக்கியமான முடிவை எடுத்து போகிறான். ஹல்லேலூயா. எடுத்து போய் அந்த தேவ சமூகத்துல ஜெபிக்கும் போதுதான் அவன் ஒரு ஜெபத்தை முடிக்கும் போது அவன் கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். ஆண்டவரே, இந்த திரள் கூட்டத்துக்கு முன்னாடி எங்களுக்கு நிக்கிறதுக்கு கூட பலம் இல்லை, எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது. இந்த கட்டத்துல ஆண்டவரே நாங்க என்ன பண்றது எனக்கு தெரியாது, ஆனா எங்க கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. என்ன சொல்றாங்க 1ஆம் வசனத்துல? ஹல்லேலூயா. எங்க கண்கள் என்ன பண்ணுதான்? ஆண்டவரே உம்மை நோக்கி இருக்கிறது. அதுதான் இங்கே அவனுடைய ஜெபம் 12ஆம் வசனத்துல. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. our eyes is always உம்மை பார்த்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. what an amazing and powerful prayer. இதை எத்தனை பேர் உணர்றீங்களோ தெரியாது. ஆமென். இந்த ஜெபத்தை ஜெஹோஷாபாத் ஏறெடுக்கும் போது இட் வாஸ் நாட் அன் ஆர்டினரி சிச்சுவேஷன். ஒரு சாதாரணமான சூழ்நிலையில இருந்து அவன் அந்த ஜெபத்தை ஏறெடுக்கல. when he was அவனை சுத்தி சத்துருக்கள் அட்டாக் பண்ண வரும்போது, when he was helpless, தன்னால முடியாது என்று நினைக்கிற நேரத்துல அவன் மனுஷருடைய தயவை நாடாமல், அக்கம் பக்கத்துல இருக்கிற ராஜ்யங்களினுடைய ராஜாக்களுடைய தயவை நாடாமல், அக்கம் பக்கத்துல இருக்கிற ஆர்மியை நாடாமல், he just went straight to God. தேவ சமூகத்துக்கு போனான். அதுதான் நமக்கும் ஒரு அழகான ஆலோசனை இங்க வச்சிருக்கிறார் யோசேபாத் ராஜா வச்சிருக்கிறார். in all our circumstances, நமக்கு உண்டாகிற எல்லா சூழ்நிலையிலும் நாம முதலாவது எங்க போகணும்னா we have to go to the presence of God. Amen. தேவ பிரசன்னத்தை காட்டிலும் தேவ சமூகத்தை காட்டிலும் you don't have a better place. அந்த தேவ சமூகத்துக்கு போகும்போது you have answers for all your prayers. உங்க கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் அங்க பதில் உண்டு. உங்க பயத்துக்கு அங்க ஒரு பதில் உண்டு. ஆமென். உங்களுடைய ஹல்லேலூயா சோர்வுக்கு அங்க ஒரு பதில் உண்டு. உங்களுடைய எல்லா தேவைகளுக்கும் தேவ சமூகத்துல ரெடியா கர்த்தர் ஒரு ஆன்சரை வச்சிருக்கிறார், ஒரு வழியை வச்சிருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. அதுதான் இயேசு சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவனுடைய நீதியின் தேடுங்கள், அப்பொழுதுவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். when you make a choice to put God first in everything you do, நீங்க செய்கிற எல்லா காரியத்திலும் நீங்க தேவனுக்கு முதலிடம் கொடுக்கும் போது தேவன் உங்களுக்கு முதலிடம் கொடுக்கிறாரு. Amen. God makes it a point that his favor is released to the one who seeks God. அவரை நோக்கி அவரை சமூகத்துக்கு தேடி வருகிறவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறவரா இருக்கிறார். இங்க யோசேபாத் ராஜா எந்த பிளானும் பண்ணலங்க. அவன் ஆர்மி எவ்வளவு இருக்குதுன்னு பின்னாடிதான் கவுண்ட் பண்றான். ஹல்லேலூயா. அந்த நேரத்துல அவன் ஒன்னும் பார்க்கல, என்ன செய்வ, எப்படி யாரை கொண்டு எப்படி செய்ய போறேன்னு தெரியல. அவனுக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா, நான் என் தேவன் கிட்ட போனேன்னா அவர் எனக்கு வழியை வச்சிருப்பாரு, அவர் ஒரு ஜெயத்தை எனக்கு வச்சிருப்பாரு. அவனுடைய நம்பிக்கைன்னா God has a strategy for me. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கங்க, உங்க ஒவ்வொரு இஷ்யூக்கும் உங்களுக்கு பதில் தெரியாம இருக்கலாம், but God knows the answer. God knows the beginning from the end. Hallelujah. ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் அவருக்கு தெரியும். He has a strategy for every issues of your life. உங்க வாழ்க்கையில வருகிற எல்லா போராட்டத்துக்கும் யுத்தத்துக்கும்
கர்த்தர் என்ன பண்ண இருக்கிறாருங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சிருக்கிறார். அது ஒண்ணு போல ஒண்ணு இருக்க போகல. இட்ஸ் கோயிங் டு பி டிஃபரண்ட் ஸ்ட்ராட்டஜி. அதை ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பண்றாருங்க, தேவையான கிருபைகளை தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். ஹalleluya. அது உங்க பலத்திலையும் செய்ய அனுமதிக்க மாட்டார். God will come in support of you. God will come with his might. தமது வல்லமையோட உங்க நடுவுல வெளிப்படுவார். ஆமென். நீங்க வெட்கப்பட்டு போக விட மாட்டார். நீங்க தலை குனிந்து வாழ்வதற்கு தேவன் அனுமதிக்க மாட்டாரு. ஆமென். ஹalleluya. உங்க முகத்தை அவர் பிரகாசிக்க செய்வார். ஆமென். ஹalleluya. உங்களுக்கு விரோதமா வந்த சத்துருவை மடங்கடித்து போடுவார். ஆனா நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? Hallelujah. You have to run to the presence of God. You have to go to the presence of God. ராஜா இங்க யோசேபாத் ராஜா சொன்னது போல, ஆண்டவரே எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது, எங்களுக்கு விரோதமா இந்த காரியங்கள் இருக்கிறது, ஆண்டவரே எங்க வீட்டுக்குள்ள இந்த பிரச்சனை இவ்வளோ பெருசா பூதாகாரமா இருக்கிறது, ஆண்டவரே என் தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த பிரச்சனைகள் ரொம்ப எனக்கு துன்பப்படுத்துகிறதா இருக்கிறது, என் வீட்டுக்குள்ள என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது, ஆண்டவரே இதுக்கு நான் என்ன பண்றதுன்னு தெரியல, இதுல வெளியே வருது, எப்படி வெளியே வருதுன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த நேரத்துல ஆண்டவரே, I know that you have a strategy. அதனால உம்மை நோக்கி என் கண்கள், I'm just looking unto you, Lord. Hallelujah. உம்மை நான் நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. I just know you have something for me. இந்த நேரத்துல will you reveal it to me என்று நீங்க கேட்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்காக, அவர் யோசேபாத்துக்கு சொன்னது போல, உங்களுக்காக இது யுத்தம் உங்களுடையது அல்ல, இது கர்த்தருடைய யுத்தம்னு சொன்னது போல, he will never allow you to fight alone. அவர் சொல்ல, நீ சும்மா உட்கார்ந்து வேடிக்கை பார்ப்பா, நான் உனக்காக பெரிய காரியங்களை செய்வேன். That is our God. அதுதான் நம்முடைய இயேசு மகாராஜா. நீங்க வெட்கப்பட்டு போக விட மாட்டாரு. If you have come wholeheartedly to God, God says, I will show my might. என்னுடைய வல்லமை, என்னுடைய பராக்கிரமத்தை காட்டி உன்னை நான் ஆச்சரியப்படுத்துவேன். உனக்கு விரோதமா எழும்பின காரியங்களை நான் இல்பொருளாக மாற்றுவேன். I will just destroy those things. தாவீது பாருங்க, சங்கீதம் 25 கூட சொல்லுவான். தாவீது ஒரு காரியத்தை சொல்லுவான். சங்கீதம் 25:15 பாத்தீங்கன்னா தாவீது சொல்லுகிற காரியம் என்னன்னா, என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டு இருக்கிறது. எப்போதும் நோக்கி, என்னைக்கோ ஒரு நாள் இல்லைங்க. டேவிட் says, என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்குவார். What an amazing statement இங்க. என் கண்கள், my eyes எப்படி இருக்குதுங்க, ஏதோ ஒரு நாள், every day, every moment of your life, when you make a choice, நீங்க ஒரு முடிவு எடுத்து எல்லா நேரத்திலையும் அவரை நினைச்சு கொண்டு, அவரை ஸ்தோத்திரம் பண்ணி, அவரை பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கங்க, hallelujah, God is watching over you. உங்களை அவர் உற்று கவனித்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. Amen. God is watching over you. அவர் உன்னை கவனிக்காம இல்ல, ஆனா நீங்களும் நான் அவரை கவனிக்கிறோமா? அதுதான் கேள்வி. ஆகார் ஓடுறா, ஆகாரை ஆண்டவர் பார்க்கிறாரு. ஆகாரே, நீ எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்? ஆச்சரியப்படுகிற ஆகார், நான் தேடாத ஆண்டவர் என்னை பார்க்கிறாரா? அவர் சொல்றா, என்னை காண்பவரை நானும் காண்கிறேன். I look unto, என் கண்களால் அவரை பார்க்கிறேன். What an amazing statement. அவர் கர்த்தர் கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறார். Amen. Hallelujah. சங்கீதம் 123 சங்கீதத்துல நீங்க 1-2 வசனங்களை பார்த்தீங்கன்னா அங்க இப்படி சொல்லுவார். சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரு காரியத்தை பாருங்க. ஹalleluya. பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே, உம்மிடத்தில் என் கண்களை ஏறெடுக்கிறேன். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிற. till I get an answer from God, till நான் ஆசீர்வதிக்கப்படும் வரைக்கும், hallelujah, நான் என் கண்கள் உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கேன். I will look unto you, Lord. hallelujah. யாக்கோபு பக்தன் சொல்ல, ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட. I will never let you, Lord, till you bless me. அவர் எதுக்கு நோக்கி பார்க்கிறோம்? இங்க சொல்லுவாரு, ஹalleluya, எங்களுக்கு இரக்கம் செய்ய வரைக்கும், till you do something, Lord, I will look unto you. Don't give up on your prayer. Don't give up on seeking God. பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வாழ்க்கையில வரும்,
சோர்ந்து போயிடாதீங்க, ஜெபத்தை விட்டுறாதீங்க. கீப் ஆன் காலிங் த லார்ட், கீப் ஆன் நாக்கிங் அட் த டோர். தட்டி கொண்டே இருங்க, தேடிக்கொண்டே இருங்க. God will surely answer. தேவன் நிச்சயமாக உங்க வாழ்க்கையை என்ன பண்ற, ஆசீர்வாதகமா மாற்றுவாரு. சங்கீதம் 141 சங்கீதத்துல பாருங்க, 8ஆம் வசனத்துல கூட அங்க ஒரு வார்த்தை சொல்லப்படும். Psalm 141 verse 8. ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே, என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது, உம்மை நம்பி இருக்கிறேன், என் ஆத்துமாவை வெறுமையாய் விடாதையும். அவர் சொல்றார், ஆனாலும் ஆண்டவராகிய, in spite of all the problems I go through, Lord, அவன் சொல்லும், ஆனாலும் ஆண்டவரே, என் ஆண்டவராகிய கர்த்தாவே, என் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது, நோக்கி இருக்கிறது. I'm just looking unto you, Lord. உம்மை நம்பி இருக்கிறேன், because I trust in you. ஆண்டவரே, என் கண்கள் உம்மை பார்த்து, I'm just looking for an answer from you. ஆண்டவரே, எனக்கு இருக்கிற சூழ்நிலையில ஒரு மாற்றத்தை கொண்டு வர ஆண்டவரே நீங்க சொல்லும் போது, what you're saying, எனக்கு உங்களை தவிர வேற யார் இல்ல ஆண்டவரே, do something. அவர் செய்வார், அவர் நிச்சயமா செய்வார். When you make this choice to pray to God every day in all your Philippians 4:6 படி எல்லாவற்றுக்காக, if you learn to pray for everything, bring into remembrance to God everything you go through, நல்ல காரியமோ கெட்ட காரியமோ எது இருந்தாலும், if you're going to bring to God in your prayer, ஒவ்வொரு நாளும் அந்த ஜெபத்துல தேவனுக்கு தெரிவிப்பீங்க. அது என்னுடைய அர்த்தம் என்னன்னா, நீங்க looking unto God for answers. எல்லாத்துக்கும் நீங்க தேவன் எதிர்பார்க்கிறீங்க. And I know that God will never fail. இதுவரைக்கும் அவர் ஏமாற்றினதில்லை, இதுவரைக்கும் அவரை நோக்கி பார்த்து முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. அவ்வப்போது உங்களையும் என்னையும் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். He will never allow you to go disgraced. That is our God. Hallelujah. I just want you to turn to 1 Samuel 14ஆம் அதிகாரத்தை, if you look to into the இரவுல படிச்சு பாருங்க. இங்க என்ன பண்றாருங்க, ஒரு மகிமையான காரியத்தை தேவன் யோனத்தானுக்கும் அவன் ஆயுததாரியாகிய வாலிபனுக்கு கர்த்தர் ஒரு செய்கிற காரியத்தை பார்க்கலாம். அப்படின்னு ஒரு பெரிய யுத்த களத்துல இருக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. சவுல் ராஜாவா இருக்கிறான், உன்னோட வெறும் 600 பேர் தான் இருக்கிறாங்க. எல்லாம் பல விதத்துல சிக்கி கொண்டு இருக்கிறாங்க. சில பேர் went to the Philistine இடத்துக்கு போகும்போது அங்க என்ன பண்ணாங்க, அங்க அவங்கள பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க. they couldn't come. அவங்க these people had no weapons. அவங்க ஒவ்வொரு முறை அந்த ஆயுதங்களை ரெடி பண்ணா, they have to enter into the Philistine territory. இவங்க கிட்ட ஒண்ணும் கிடையாது. அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை அவர்களை சோர்ந்து போயிருக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில இருக்கும் போதுதான் something happens in the heart of Jonathan. யோனத்தானுடைய இருதயத்துல ஏதோ ஒரு சம்பவிக்கிறது. அவன் தன் ஆயுததாரியை பார்த்து சொல்லுவான், என்னன்னு சொல்லுவான், ஹல்லேலூயா. 6ஆம் வசனத்துல 1 Samuel 14:6 யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவருடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்ச பேராய் கொண்டிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை. He believed in so much in God. அவன் ஜெபித்து இருக்கணும். ஜெபித்த பிறகு அவன் சொல்றான், come let us go. சவுல ராஜா விட்டுருப்பா, எங்க அப்பா தான் விட்டுரு, let us go. நம்ம கொண்டு ஏதாகிலும் செய்வார். அவன் என்ன சொன்னான், he started believing God that God has a plan. God will do something. God will execute his plan when he step into faith. அந்த விசுவாசத்துல போகும்போது கர்த்தர் செய்வாருங்கிற நம்பிக்கை அவனுக்குள்ள இருக்கிறது. அந்த நம்பிக்கையோட என்ன பண்றாங்க, அவன் தன் ஆயுததாரியை ஆரம்பியரை கொண்டு போகிறான். 2 பேர் தான் போறாங்க. ஆப்போசிட்ல ஒரு பெரிய ஆர்மி இருக்குதுங்க. Believing God, trusting God, looking unto God. தேவனை தவிர்த்து வேற ஒண்ணுல அவன் கடந்து போகிறான். Hallelujah. அது போகும்போது they just keep talking. அவன் சொல்றான், கர்த்தர் God will do something. கொஞ்சம் பேராச்சும் நிறைய பேராச்சும் கொண்டு கர்த்தர் செய்வார். நம்ம 2 பேர் தான், நம்ம 2 பேரை ஹல்லேலூயா. நம்ம உபாகமத்துல படிச்சீங்கன்னா, லேவியர் ஆகமத்துல படிச்சீங்கன்னா அவர் சொல்லார், ஒருவன் 1000 பேரை 2 பேர் 16,000 பேரை துரத்தக்கூடிய
ஆசீர்வாத தேவன் வாக்கு தத்தத்தை வைத்திருக்கிறார். So they believed the promises of God. They knew God will do something. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு என்ன தெரியுமா? In spite of all your bad situation, remember that God will do something. தேவன் ஏதாகிலும் வாழ்க்கையில செய்வார், ஏதாகிலும் ஒரு நன்மையை செய்வார் என்கிற நம்புவீங்கன்னா அந்த நம்பிக்கை கர்த்தர் கனப்படுத்துவார். ஆமென். ஹalleluya. அப்படி போகிறாங்க. போகும்போது ஹalleluya, சவுல் யோனத்தான் சொல்லுவான் 10ஆம் வசனம், எங்கள் இடத்துல ஏறி வாருங்கள் என்று சொல்வார்கள், ஏறி போவோம், கர்த்தர் அவர்களை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார், இது நமக்கு அடையாளம் என்றான். யோனத்தான் சொன்னா, சத்ரு நம்ம ஏறி வான்னு சொன்னாக்கா, no for sure God is going to do something there. God is going to, இத்தனை பெரிய ஆர்மி பிலிஸ்தீனை நம்ம கையில கர்த்தர் ஒப்பு கொடுப்பாரு, கொடுத்துட்டாரு நம்பு. So when அவங்க நினைச்சபடி பிளான் போட்டபடி, see amazing, யோனத்தானுடைய அந்த வார்த்தையும் அந்த எண்ணத்தையும் கர்த்தர் என்ன பண்ணாருங்க, he honored. நீங்க பாசிட்டிவா கர்த்தருடைய வாக்கு தத்தத்தையும் கர்த்தருடைய சமூகத்துல ஜெபித்து கர்த்தர் எனக்கு செய்வார், கர்த்தர் எனக்கு செய்வார் நீங்க சொல்லுவீங்கன்னா, God will surely honor you. அவரால் எங்க முடியும்னா, you are dishonoring God. God is a good plan. எனக்கு நல்ல திட்டங்களை வச்சிருக்கிறாரு, நன்மையான காரியங்கள் எனக்கு வச்சிருக்கிறார். God has stored something good for me. நீங்க திரும்ப திரும்ப ஆண்டவருடைய சமூகத்துல in spite of all your issues நீங்க தேவனை பார்த்து சொல்லுவீங்கன்னா, God will surely honor you. Hallelujah. அப்ப என்ன நடக்குதுங்க? Hallelujah. God came அவர்கள் நடுவுல கர்த்தர் இறங்கி யுத்தம் செய்ய ஆரம்பித்தார். ஆமென். 15ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாய், தானையும் இருந்தவர்கள் கொள்ளையிட போன தண்டில் உள்ளவர்களிடத்திலும் திகில் அடைந்ததால் பூமியும் அதிர்ந்தது. அது தேவனால் உண்டான பயங்கரமாய். When they walked in faith, when they believed, கர்த்தர் ஜெபத்தை கேட்டு ஏதாவது நன்மை செய்வார் என்று நினைத்தவர்கள் கடந்து போகும்போது இங்க சொல்லும், பூமி அதிர்ச்சி உண்டானது, பயம் உண்டானது, கலக்கம் உண்டானது. எங்கங்க? எதிரின் பாளையத்துல உண்டானது. அந்த பைபிள் சேஸ் அது தேவனால் உண்டான பயங்கரமா இருக்கிறது. தேவனால் உண்டான பயங்கரமா இருந்தது. 23ஆம் வசனத்துல படிச்சீங்கன்னா, இப்படி கர்த்தர் அன்றைய தினம் இஸ்ரவேலை ரட்சித்தார். அந்த யுத்தம் பெத்தோவன் மட்டும் நடந்தது அந்த நாள்ல. Because of this one man's choice of believing God, trusting God, தேவன் என்ன பண்ணாருங்க? யுத்தத்தை தலைகீழா மாத்தினாரு. தோற்று போக வேண்டியதை ஜெயமாய் மாற்றி கொடுத்தாரு. இழந்து போக வேண்டியதை அற்புதமாய் மாற்றி கொடுத்தார். ஹalleluya. அழிக்கப்பட வேண்டியதை உயிர்ப்பிக்க கூடியதாய் மாற்றி கொடுத்தார். The same God, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார். Do you think கர்த்தர் உங்களை கைவிட்டுருவாரா? தேவன் உங்களை மறந்துடுவாரா? தேவன் உங்களை ஒதுக்கி விடுவாரா? Hallelujah. God can do something. அன்னைக்கு ஒரு யுத்தத்தை செய்து, because of the faith of Jonathan, உடைய அந்த யோனத்தானோட இணைந்து கொண்ட ஆயுதத்தாரி பேர் கூட வந்து எழுதப்படல. பட் God honored the ரெண்டு பேருடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையும் ஜெபத்தையும் கர்த்தர் கனப்படுத்துவார். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் அதையே செய்ய வல்லவரா இருக்கிறார். Don't give up on God. Trust God. Believe in Him. அவர் உங்களுக்காக இன்றும் யுத்தம் செய்வதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். All of you to do is that. Believe. Trust. ப்ரே பண்ணுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு உம்மை தவிர ஒருத்தர் இல்ல ஆண்டவரே. யூ ஹேவ் டு, ஏதாவது செய்யறதுன்னா நீங்க செய்யுங்க, எங்க கண்கள் உம்மை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லும் போது கர்த்தர் மகிமையான காரியங்களை உங்களுக்காக செய்வார்.